ராபிடோ பைக்கில் பாதுகாப்புக்காக வீட்டுக்கு செல்ல நினைத்த இளம் பெண் ஆனால் நடுவழியில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பரபரப்பை கிளப்பிய இந்த சம்பவம் என்ன? சென்னையின் கொடுங்கையூரில் ராபிடோ பைக்கில் பயணம் செய்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த 25 வயது இளம் பெண் ஒருவர் கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியில் தங்கியிருந்து செங்குன்றத்தில் உள்ள ஒரு தனியார் கடையில் வேலை செய்து வருகிறார். நேற்று வேலை முடித்த பிறகு தனது தோழியை சந்தித்துவிட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப ராபிடோ பைக் சேவையை முன்பதிவு செய்துள்ளார். சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் பைக்கை ஓட்டிய நிலையில் இரவு 9 மணி அளவில் இருவரும் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பாரதி நகர் மேம்பாலம் அருகே சென்றபோது ராபிடோ ஓட்டுநர் இளம் பெண்ணிற்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம் பெண் உடனடியாக சத்தம் போட்டுள்ளார். பின்னர் பைக்கை நிறுத்திய ஓட்டுநர் இளம் பெண்ணை கீழே இறக்கிவிட்டு தாக்கியதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்களின் உதவியுடன் இளம் பெண் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அடிப்படையில் பைக்கின் பதிவு எண் மற்றும் மொபைல் விவரங்களை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பயணிகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ள இந்த சம்பவத்தில் குற்றவாளியை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.